ஈரான் அமெரிக்கா இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டாலும் கூட லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தொடர்ச்சியான கண்மூடித்தனமான தாக்குதல்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் சமாதான பேச்சுவார்த்தைகளையும் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக்கியது. ஈரான் கூட ஒரு கட்டத்தில் லெபனானில் போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்படாவிட்டால் அல்லது லெபனானில் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்கள் நிறுத்தப்படாவிட்டால் உடனடியாக சமாதான ஒப்பந்தத்திலிருந்து தாம் விலகிக் கொள்வோம் என்ற அறிவிப்பை வெளியிடும் அளவுக்கு நிலைமை மோசமாக இருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் லெபனான் விடயங்கள் ஈரான் அமெரிக்க போர் நிறுத்தத்தில் பேசப்படவில்லை என்றும் ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டாலும் லெபனான் மீதான தாக்குதலை தாம் நிறுத்தப் போவதில்லை என்பதை இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் தெரிவித்திருந்தார்கள். அதேபோல கொடூரமான தாக்குதல்களும் லெபனான் முனையில் நடத்தப்பட்டன. இந்த நிலையில் கடந்த 2-3 தினங்களாக ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது நடத்திய மிக கடுமையான தாக்குதல்கள் இஸ்ரேலுக்கு பேரழிவையும் பேரதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது. இதுவரை களமிறக்காத அதிநவீன ட்ரோன்கள் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு நேரடியாக வடக்கு இஸ்ரேலுக்குள் பாரிய சேதங்களை ஹிஸ்புல்லா ஏற்படுத்தியிருந்தார்கள். ஹிஸ்புல்லா தாக்குதலை சமாளிக்க முடியாத சூழ்நிலையில் லெபனானிலும் அவசரமாக அமெரிக்கா தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு 10 நாட்கள் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. லெபனானும் இஸ்ரேலும் இதை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. ஹெஸ்புல்லாவினுடைய கடந்த 4 நாட்கள் தாக்குதலே இந்த போர் நிறுத்தத்திற்கு காரணம் என்றும் மிக கொடூரமான எதிரியை தீரமுடன் எதிர்த்து நின்று அர்ப்பணிப்போடு போராடி போரை நிறுத்துவதற்கு வழி சமைத்த ஹெஸ்புல்லாவுக்கு தமது பாராட்டுக்களை தெரிவிப்பதாக ஈரானினுடைய சபாநாயகரும் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார். எனவே லெபனானில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின்னர் ஹெஸ்புல்லாவினுடைய ஆதரவாளர்கள் ஹெஸ்புல்லாவினுடைய கொடிகளை தாங்கி அங்கு மகிழ்ச்சி ஆரவாரம் செய்யக்கூடிய காட்சிகளும் வாகனங்களில் பேரணியாக செல்லக்கூடிய காட்சிகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன. அது மட்டுமல்ல, இஸ்ரேலின் கொடூர தாக்குதல் காரணமாக பெய்ரூட் தெற்கு லெபனானை விட்டு இடம்பெயர்ந்த மக்கள் சாரையாக மீண்டும் லெபனானுக்குள் வரக்கூடிய காட்சிகளும் அவர்கள் அனைவரும் ஹிஸ்புல்லாவினுடைய கொடிகளை ஏந்தி வரக்கூடிய காட்சிகளும் ஏறக்குறைய இந்த லெபனான் போர் நிறுத்தம் ஒரு ஹிஸ்புல்லாவினுடைய வெற்றி கொண்டாட்டம் போல மாறியிருக்கின்றது. எனவே லெபனான் அரசை விட ஹிஸ்புல்லாவுக்கு அங்கு மக்களின் ஆதரவு அதிகமாக உள்ளது என்பதை அங்கிருக்கும் காட்சிகளிலிருந்து தெளிவாகவே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே எது எப்படியாக இருப்பினும் லெபனானிலும் 10 நாட்கள் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட விடயம் லெபனான் கடந்து ஈரான் ஏனைய முனைகளிலும் முழுமையாக மத்திய கிழக்கில் ஒரு போர் நிறுத்தத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரும் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஹெஸ்புல்லாவினுடைய வெற்றி கொண்டாட்டம் லெபனான் முழுவதும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே இது போன்ற செய்திகளையும் சுவாரஸ்யமான சம்பவங்களையும் உடனடி உலக தகவல்களையும் அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.